மோனிஷா பிளஸ்ஸி இவங்களை வந்து நிறைய பேர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ஒரு டேலண்டான பர்சன் யாருக்குமே தெரியாது. இந்த சம்மர்ல கூட சேல்ஸ் ஆகாம அழுகி போவது கூட தகுதி இல்லாம ஒரு தர்பீஸ் ஒண்ணு சுத்திட்டு தெரியுதுல, அதை தானே எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அதை தானே நம்ம வளர்த்து விடுவோம். இந்த பொண்ணை இப்ப இல்லங்க, ஆதி காலத்துல இருந்தே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கலக்க போது யார்ல வந்து ஒரு பார்ட்னரோட பண்ணிருப்பாங்க. அதுல குக் வித் கோமாளியில சிவாங்கி மாதிரி அப்படியே வந்து இமிடேட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் நல்லாவே பேசப்பட்ட ஒரு விஷயம். உண்மையாவே அதெல்லாம் வேற லெவல் டேலண்ட். சாதாரணமா அதெல்லாம் வராது. ஒரு எஃபோர்ட் போட்டு அதுல ஒரு டேலண்ட் இருந்து அதுல ஒரு ஸ்கில் இருக்குன்னா மட்டும்தான் நமக்கு அது வெளியே தெரியும். ஆனா இந்த மாதிரி டேலண்டா இருக்கிறதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. நான் இவங்க வந்து பிக் பாஸ்ல போடுங்க, பிக் பாஸ்ல போட்டு ஃபேமஸ் ஆகுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இல்ல இந்த தர்பீஸ் எல்லாம் வியாபாரம் ஆகும்போது அந்த தர்பீஸே நிறைய படம் நடிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது இவ்வளோ எஃபோர்ட்டை போட்டு இவ்வளோ ஸ்கில் இருந்த பிறகு இவ்வளோ டேலண்ட் இருந்த பிறகு இந்த பொண்ணு கரெக்டான ஒரு இடம் கிடைக்கலையோ அப்படிங்கிறது எனக்கும் பர்சனலா ஃபீல் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இது பர்சனலா ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷம் அந்த ஃபீல்ட்ல இருக்க இந்த பொண்ணுக்கு தெரியாதா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணா நம்மளும் ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இன்னும் அந்த பொண்ணு அந்த விஷயத்தை கையில எடுக்கலனா, என்னைக்காச்சும் ஒரு நாள் மக்கள் புரிஞ்சுப்பாங்க, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம டேலண்ட் வெளியே தெரியும், அன்னைக்கு நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணு வெயிட் பண்ணுது. ஆனா இந்த மாதிரி ஆட்களை கடைசி வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வச்சுட்டு தான் இருக்கீங்க. தர்பீஸ் மாதிரிப்பட்ட ஆட்கள்லாம் ஊரு போட்டு சேல்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கீங்க.